வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்னைக்கு ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் கோங்கரா சிக்கன் தான் செய்ய போகிறோம். அது ரொம்ப காரசாரமாக நல்லாயிருக்கும். ஆந்திரானாவே காரம்தான். அதில் இந்த கோங்கரா ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது சப்பாத்தி, நான், சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், தனியாகவும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே அது சூட்டபுளான ஒரு டிஷ்ஷு தான் அது. அது இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் கோங்கரான்றது. அது நம்ம கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி இலையை மட்டும் எடுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இலையை தான் எடுக்கணும். அந்த தண்டு இது எதுவும் போடக்கூடாது. அதுமாரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு கட்டு மாரி வாங்கியிருக்குது. அதில் நம்ம கொஞ்சம் அப்படியே போட போகிறோம். இது கொஞ்சம் வதக்கி போட போகிறோம். ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குது. எலும்பு சதை எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு இது ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை. இப்போ இந்த கீரையை எண்ணெய் ஊற்றி வதக்கணும். அது இப்போது நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த கீரை வதங்கிறதுக்கு மட்டும் ஒரு 2 ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ இந்த கீரையை சேர்த்துடலாம். அதோட கூட கறிவேப்பிலை கொஞ்சம், அதே மாதிரி பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா. இதுக்கு பச்சை மிளகாயும் போடணும், மிளகாத்தூளும் போடணும். அதனால் இந்த மிளகாயை நம்ம உடச்சி போட்டுக்கலாம். வெடிக்கும் அப்படியே முழுசாக போட்டால். அதனால் இதை 2 உடச்சி போட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். வதங்கிடுச்சுன்னா அப்படியே கொஞ்சமாக ஒரு பொடி மாரி வந்துடும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா சுருங்கி வந்துடுச்சு பாருங்கள். எவ்வளோண்டு ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது இறக்கி கீழே வச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரமோ இல்லை பானாலோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அவர் மாதிரி ஊற்றிக்கலாம். கல்லெண்ணெயா ரீஃபைண்ட் ஆயில் எதோ இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடு ஏறிச்சு. இதில் ஒரு ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு சின்ன பட்டை, ஒரு சின்ன லவங்கம், ஒரு 4 லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுக்கிது, அது சேர்த்துக்கலாம். பாதி வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி 1 சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சது ஒரு ஸ்பூன் மாரி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பின்னால் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூன். நிறைய போட்டால் மஞ்சள் கலர் வந்துடும். கீரை பச்சை கலர் வராது. அதனால் கொஞ்சமாக போடணும். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். ஏற்கனவே பச்சை மிளகா ஒரு 5 போட்டுக்கிறோம். இது 1 ஸ்பூன். இல்லை தனியா 1 ஸ்பூன். இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் இந்த மசாலாவோட நல்லா கலந்து வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ இது வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் அது குக் ஆகட்டும். இப்போ சிக்கனை போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்ச கீரை மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல, அந்த கீரையை இதில் சேர்த்துடலாம். இது அரைச்ச மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அழைச்சி ஊற்றிடலாம் அதில். இப்போ இந்த கீரையை சிக்கனோட ஊற்றி வச்சாச்சு. இப்போ இது 2ம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அப்போ அந்த கீரையோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அதில் இறங்கணும். அதனால் திருப்பி மூடி வச்சு 1 நிமிஷம் விடலாம். இப்போ சிக்கனும் கோங்கராவும் நல்லா மிக்ஸ் ஆகி திரண்டு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கோங்கராவை அப்படியே முழுசாக இருக்குதுல்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து இந்த எண்ணெய்லாம் மேலே தேளி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கீரையும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம்.